ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி சுவையான வித்தியாசமான முட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் சப்பாத்தி அதுக்கப்புறமா சாதத்து கூடலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி, ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அது கூட 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கிறலாம். நம்ம வந்து பிரியாணிக்கெலாம் ஸ்லைஸ் பண்ணி வைப்போம்ல, அந்த மாதிரி நீள்வாக்கில் நறுக்கி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துடலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி பொடியாக நறுக்கி இதை சேர்த்துடலாம். எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து பொடியாக நறுக்கிக்கிறணும் தக்காளியை வந்து. நான் வந்து சாப்பரில் போட்டு நறுக்கி வச்சுருக்கேன், அதனால் ரொம்ப பொடியாக இருக்குது. ஸோ இந்த கிரேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி நல்லா பொடியாக இருக்கிறது தான் ஒரு சுவை கொடுக்கும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட மசாலா தூள்லாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் போல் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் போல் மஞ்சள் தூள்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாலாம் நல்லா வதங்கி அந்த எண்ணெய் நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு இந்த மசாலா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தனியாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அவிச்சு நறுக்கி வச்சுருக்க முட்டையை சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 4 முட்டையை நல்லா வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வேக வச்சுட்டு 4ஆக நறுக்கி வச்சுருக்கேன். நடுவில் ஒரு கீரல், அதுக்கப்புறம் குறுக்க ஒரு கீரல் போட்டு 4ஆக நறுக்கி இதை வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு லைட்டாக வந்து ரொம்ப பக்குவமாக கிண்டி விடணும், ஏன்னா அந்த மஞ்சக்கரு வெளியில் வந்துடக்கூடாது. லைட்டாக கிளறிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் அந்த சூட்லேயே இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வித்தியாசமான முட்டை வறுவலாக இருக்கும் இது. ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.